நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஏற்கனவே 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மயிலாடுதுறை மற்றும் நெல்லை தொகுதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல்லை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை காங்கிரஸ் தலைமை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரி உள்ளிட்ட 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மயிலாடுதுறை மற்றும் நெல்லை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் தலைமை கூறியிருந்தது. இந்த நிலையில் தற்போது நெல்லை தொகுதிக்கான வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே புதுச்சேரி உள்ளிட்ட 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீதமுள்ள 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பு என்பது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது நெல்லை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். தற்போது நெல்லை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் திருநெல்வேலி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞராக இருக்கின்ற ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளும், புதுச்சேரி மாநிலத்தில் 1 தொகுதி உட்பட மொத்தம் 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. ஏற்கனவே 8 தொகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை 7 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்திருந்த நிலையில் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறையில் வேட்பாளரை அறிவிக்காத ஒரு நிலையில் இன்றைய தினம் திருநெல்வேலி தொகுதியில் வேட்பாளரை தற்போது காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ராபர்ட் புரூஸ் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு தொகுதி மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி இதுவரை தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இன்று இரவுக்குள் காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறையில் வேட்பாளரை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் விளவங்கோடு தொகுதியில் தற்போது காலியாக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த தொகுதி என்பது காலியாக இருக்கிறது. அந்த தொகுதியிலும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கு வேட்பாளரை இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை. இன்று இரவு அல்லது நாளை காலையில் விளவங்கோடு தொகுதியில் யார் வேட்பாளர் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3 முறை அந்த தொகுதியில் பெண் எம்எல்ஏவாக இருந்ததால் அந்த தொகுதி ஒரு மகளிருக்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் தெரிவித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் 3 முறை ஏற்கனவே எம்எல்ஏவாக ஒரு பெண் இருந்ததால் ஒரு ஆணுக்கு மாற்றி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதாகவும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் வேட்பாளரை அறிவிக்கும் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ராமகிருஷ்ணன், நெல்லை தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாரகை என்பவர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டுமான வேட்பாளர் மட்டும்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அது எப்போது அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? கண்டிப்பாக, அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 7 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. இதே நிலையில் சற்று முன்பாக விளவங்கோடு தொகுதிக்கும் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. தாரகே என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எஞ்சியிருக்கின்ற மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் புதிதாக இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் வேட்பாளர் கண்டறியும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. புதிய
தொகுதி என்பதால் யாருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில். இன்று இரவுக்குள் அந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்று இரவுக்குள் காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறையில் யார் வேட்பாளர்கள் என்பது பற்றிய அறிவிப்பு வெளியாகும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரின் பெயர்களை காங்கிரஸ் மாநில தலைமை மேலிடத்துக்கு பரிந்துரை செய்திருந்தது. அந்த வகையில மயிலாடுதுறைக்கான 3 பேர் யார் யார், அவர்களுடைய பெயரை பரிந்துரை செய்திருக்கிறதா, அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். அதாவது மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி தொகுதியில் தொடர்ந்து அங்கு எம்பியாக இருந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் செல்லக்குமார் தொடர்ந்து தனக்கு அந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று நாசை ராமச்சந்திரன் என்பவர் அந்த தொகுதியில் தனக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதுபோன்று பல தரப்பினரும் தங்களது கோரிக்கையை வைத்திருப்பதன் காரணமாக யாரை நிறுத்தினால் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. சிலரிடம் இருந்து கருத்துக்களையும் கேட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது பற்றி முடிவெடுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை சிக்கல் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. எனவே இன்று இரவுக்குள் அந்த மயிலாடுதுறை தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது பற்றிய அறிவிப்பை காங்கிரஸ் தலைமை வெளியிடும் என்று எதிர்பார்க்கலாம். ராமகிருஷ்ணன், தற்போது மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில அந்த தொகுதிக்கான அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இந்த 3 பேர்ல யாருக்கான வாய்ப்பு அதிகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நாம் சொன்னது போல மயிலாடுதுறை தொகுதி என்பது புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் எம்பியாக இருக்கின்ற செல்லக்குமார் அந்த தொகுதியில் போட்டியிட மறுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த தொகுதிக்கு பதிலாக தான் மயிலாடுதுறையில் போட்டியிட விரும்புவதாகவும், எனவே தனக்கு அந்த தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நாசை ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் அவரும் தனக்கு போட்டியிட ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இதுபோன்று பலரும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக தங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே 8 தொகுதிகளில் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியிலும் வேட்பாளர் யாரை நிறுத்துவது என்பது குறித்து தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கின்ற அஜய்குமார், ஸ்ரீவல்ல பிரசாத், KC வேணுகோபால் ஆகியோர் பல முறை வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனைகளை நடத்திய பிறகும் இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல முறை ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு இந்த தொகுதியில் வேட்பாளர் யார் என்பது பற்றிய முடிவை எடுக்க முடியாததால் இன்று இரவுக்குள் காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளரை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டாக்டர் செல்லக்குமாரை பொறுத்தவரையில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி தொகுதியில் எம்பியாக இருக்கிறார். அவருக்கு கிருஷ்ணகிரி தொகுதி மறுக்கப்பட்டதால் மீண்டும் ஒரு வாய்ப்பு மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிப்பது என்பது முடியாத காரியம் என்றால் ஏற்கனவே நாம் சொன்னது போல நாசை ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். இருவரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.